ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மினி விலாக் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாள் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாட்டும் வயிறு பசிக்கிற மாதிரியே இருக்குது, என்ன பண்ணலான்னு ஃப்ரிட்ஜில் இருந்து பார்த்தா அதில் வந்து பொருளங்கான்னு ஒரு பண்டம் இருந்துச்சு. சரியா? இது எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வீட்லேயும் செய்வாங்க, இப்போ கடைகள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இப்போ அரிசியை வறுத்து அது பொடிச்சு அது மூலமாக செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ணலான்னு வெங்காயத்தை எடுத்தால் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருந்துச்சு பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சூசன் செல்லம் இருக்குல்ல, அன்றைக்கி பறித்த பப்பாளி பழத்தை வந்து 2 நாள் விட்டு நான் வந்து அதை வந்து பழுக்க வச்சுருந்தேன். பழுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த பழத்தில் உள்ளுக்குள்ளே விதையே இல்லை, சுத்தமாக விதையே இல்லை. அதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்ல செம்ம டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்துருச்சு. ஸோ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதில் பெட் பாட்டில்னு எழுதின சேஃப்டி பெட் மெட்டீரியல்னு போட்டிருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இது கிளாஸ் பாட்டில். பார்த்திங்களா, நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில். ஸோ இனி தான் அதில் ஆயில் ஊற்றி நான் வந்து யூஸ் பண்ணணும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பென்குயினுடைய வாய் மாதிரி இருந்துச்சு. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் ஏன்டா வந்துச்சுன்னு நினச்சேன். நான் போட்ட கலர் வேறுன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக கை பிடிச்சி அழுக்காயிரும். சரி, பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த ஸ்ப்ரே எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.